யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 45 44 45 வசனங்களிலே அவன் தொடக்க முதல் ஒரு கொலையாளி. அன்பானவர்களே, நன்மைகளை சகித்து கொள்ள முடியாத எந்த மனிதனும் கூட இந்த ஏரோதை போன்றவன் தான். குழந்தையாக இயேசு பிறந்திருந்த காலத்திலே நாம் மத்தேயு நற்செய்தியிலே 1-5 வரை பார்க்கிறோம். ஞானிகள் ஏரோதனுடைய அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏரோது கலங்கினான், எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவனைப் போலவே அந்த மக்கள். நன்மைகள் நடந்தால் பொறாமை ஏற்படுகிறது, தனக்கு போட்டி வந்துவிட்டது என்ற எண்ணம் உருவாகுகிறது. ஆகையினால் அந்த நன்மை செய்பவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும். இப்பொழுது திருமுழுக்கு யோவானை கொன்று போட்டான். இப்பொழுது நடக்கின்ற போதனை, புதுமை, விளம்பரம் இவைகளை எல்லாம் பார்த்து இவன் கலங்கி போனான்.